நல்லா கவனிங்க, வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். நீங்க ஒருத்தட்ட க்ளோஸா பழகுறீங்கன்னா, ஒருத்தட்ட நெருங்கி பழகுறீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு மரியாதை, பயம் வந்துடும். ஆனா உலகம் வேற விதமா காமிச்சிச்சு. தூரமா இருக்கும்போது மரியாதையா இருப்பாங்க, பயத்தோட இருப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஆனோடனே பயமெல்லாம் போயிடும், மரியாதை போயிடும், சீன் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லி கொடுக்கல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம கர்த்தர் அழைச்ச உடனே அவன் பாட்டுக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கான். ஆனா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாய் நடந்த உத்தமனா இருன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு when he close to God, அவன் ஆண்டவரோட நெருங்கி பழக பழக ஆண்டவர்கிட்ட தேவையில்லாம பேசவே இல்லை. 17th சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அவன் ரொம்ப ரெஃபரன்ஸ் காமிச்ச மாதிரிலாம் பைபிள்ல இருக்கா. ஆனா கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பித்த உடனே ஒன்று நடக்குது. அடுத்த அதிகாரத்தில் 3 பேர் தெய்வத்தில் வீட்டுக்கு வராங்க. 2 பேர் சோதம் குமாரை நோக்கி போயிடுறாங்க. அவன் பின்னும் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டு இருக்கிறான். உட்கார்ல. அதுக்கப்புறம் சோதம் குமாரோக்கு பரிந்து பேசும்போது, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரான்னு கேட்கிற அந்த ஜெபத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னொரு விஷயம் நான் பேசுறேன், கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வராம இருக்கட்டும். நீங்க ஆண்டவரோட நெருங்கி பழக பழக, நான் சிம்பிளா சொல்றேன், 21 வருடமா நான் ஊழியம் செய்யறேன். ஒரு வாரத்துக்கு 52 மாசம், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். நான் 21 வருடமா நான் இந்த ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். தோராயமா 1500 முறை குறையாம நான் ஆராதனை நடத்தியிருப்பேன். 1500 டைம்ஸ் நான் வர்ஷிப் லீட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எனக்கு எவ்வளோ இருக்கும். ஆனால் நேற்று நைட்டு பயத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன். உங்கள் பக்கத்தில் வர வர, உங்கள் ப்ரெசன்ஸில் உங்கள் நெருங்கி பழக பழக இன்னும் பயம் அதிகமாகுது. ஆனால் இன்னைக்கு சபை இதை விட்டுட்டு சர்ச்சுக்கு தானே, நம்ம பாஸ்டர் தானே, ஆராதனை தானே, கொஞ்சம் எந்த சின்ன கொண்டார் அப்படி ஆண்டவரோட நெருங்க நெருங்க ஒரு பயம் வரணும். இவ்வளோ நீங்க ஆண்டவரோட க்ளோஸா இருக்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனோட கூட சொல்றேன், நீங்க பாஸ்டரோட க்ளோஸ் ஆக ஆக நீங்க எவ்வளோ அவரை கனப்படுத்துறதுக்கு அடையாளம் தெரியுமா? அந்த பயம்தான். எங்க ஊழியக்காரர் இதை அங்க கவனிக்கிறாள். நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவரோட எத்தனை வருஷம் நீங்க நடந்திருக்கிறீங்கன்றது உங்க பயத்துல தெரியும், உங்க ஆராதனையில தெரியும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிங்க. நேற்று இரவு அந்த தாட் ஆண்டவர் கொடுக்கும்போது சொன்னார், நீ எத்தனை முறை 1000, நான் எக்ஸாக்டா கணக்கு போட்ட 1114 முறை நான் வர்ஷிப் நடத்தியிருப்பேன், ஒரு அப்ராக்சிமேட்டா. ஆனா நான் இடையில மீட்டிங்ஸ், இடையில எத்தனையோ வர்ஷிப் செஷன் நடத்திட்டே இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் அவர் கிட்ட நெருங்க நெருங்க ஐ காட் ஃபியர், நான் பயப்படுறேன். அந்த உடன்படிக்கை அந்த மகாபர் ஸ்தலத்துக்குள்ள ஒவ்வொரு முறையும் நான் போகும்போதெல்லாம் இல்ல, நீங்க ஆண்டவரோட நெருங்கி நெருங்கி நடக்க ஒரு அனுபவம் வரணும். அவர் மேல இருக்கிற பயம், அவர் மேல இருக்கிற ஒரு மரியாதை, அவர் என்ன பக்கத்துல நிக்க வச்ச உடனே நம்ம கை கால நடுங்கும். பிரசன்ஸ்ல பக்கம் போன உடனே ஜாக்கிரதையா நிப்பீங்கன்னா நீங்க பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். நீங்க 100,000 முறை ஆண்டவர் ஆராதிச்சிருக்கலாம், 101வது முறை உங்க ஆராதனை பயத்தோட நடுக்கத்தோட, நீங்க பல முறை நீங்க வேதத்தை நீங்க தியானிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கிற போது நடுங்குகிறேன். ஏன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
சிங்காசனத்துக்கு முன்பதாக இரண்டு கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில், சேரக்கூட அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை, இயேசுவே உம்மை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் சேனைகளின் மகா உன்னதமான ராஜாவே இயேசுவே, பரிசுத்தரே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள், ரெண்டு கரம் உயர்த்தி சேனைகளின் முழு சபையாக, ஓ சேனைகளின் என்னோடு இணைந்தவருடைய நாமத்தை உயர்த்தி, சேனைகளின் அந்த நல்ல நாமத்தை ஆராதித்தோ, பரிசுத்தர் ஊழியத்தில் இருக்கிறவர்களும் பின்பதாக இருக்கிற எல்லாரும் ரெண்டு கை உயர்த்தி என்னோடு இணைந்து சொல்லுவோம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே பரலோக ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவாதி தேவனாகிய கர்த்தர், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கைகளில் உடையவர், ஓ ஆதியும் மந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஓ முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய அந்த பரலோக தேவன் சிங்காசனத்திலே ஓ ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிற மக்களாய், அவரை உயர்த்துகிற மக்களாய், ஓ ரம மகனே ரெகல ரபல ரகனஷ்டே ரதனலரவோ, என் கண்கள் அவரை காணட்டுமே, ஓ அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் மந்தமும் மாணவரின், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரின், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும்
ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம். நீங்க மாத்திரம் 2 கை உயர்த்தியது. சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்ல 2 கை உயர்த்தி நொடினது. சேனைகளின் கர்த்தர். ஆடி ஆராதிக்கிற போதே அந்த பரலோக தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் வியாபித்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆராதின் ஒவ்வொருவர் மேலும் ராமா லரா கானா ஷேகே லராமா லரா தானா லரமோ. பரிசுத்தரே, பரிசுத்தர், ஓ பரிசுத்தர், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் சிங்காசனம் இந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ராஜா இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா இந்த இடம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே அவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். ராமமகனஷே, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. Yes, yes, yes. Let us shake it.